வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 555 ஐசியை உபயோகப்படுத்திய ஒரு லேச்சிங் சர்க்யூட். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு சர்க்யூட் கொடுத்துருந்தோம். NE555 ஐசி உபயோகப்படுத்தி ஒரு லேச்சிங் சர்க்யூட். அதில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, அதில் அவுட்புட்டில் பின் நம்பர் 3 உங்களுக்கு அவுட்புட்னு தெரியும். இதுதான் 555 ஐசினுடைய கான்ஃபிகரேஷன். இதில் வந்து பின் நம்பர் 3 வந்து அவுட்புட், பின் நம்பர் 4 8 சப்ளை, 1வது பின் வந்து கிரவுண்டு அது நெகட்டிவ், 2 ஆர் ட்ரிகர், 7வது பின் வந்து உங்களுக்கு டிஸ்சார்ஜ். ஓகேவா? இதெல்லாம் பின் நம்பர். 5வது பின் வந்து கண்ட்ரோல். ஓகே, இந்த சர்க்யூட்டில் அவுட்புட் வரக்கூடிய 3வது பின்னில் வர அவுட்புட் வச்சு ஒரு ரிலேவை எப்படி ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். நியூ கமர்ஸ் யாராவது வந்திருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சர்க்யூட் தியரி எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த சர்க்யூட் தியரி ஒன்று தான் ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ தான் ஒரு சர்க்யூட்டில் எப்படி இருக்குது, காமன்ஸில் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஒரு பிஎன்பி டிரான்ஸ்டார்ட்டும் என்பிஎன் டிரான்ஸ்டார்ட்டும் அதனுடைய பயாசிங்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் என்ன நடத்தியிருக்கேன் அப்படின்னா, பாருங்கள், இதுதான் லேச்சிங் சர்க்யூட். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட், அதாவது ஒரு லோ ஸ்டேட்லேருந்து ஹை ஸ்டேட் அல்லது ஆன் அல்லது ஆஃப், இந்த மாதிரி சர்க்யூட் ஒரு சிக்னலை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய அந்த லேச்சிங் சர்க்யூட் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகே, இதில் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக இந்த 555 ஐசி. லாஸ்ட் கிளாஸில் இதுதான் நடத்தியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு கண்டென்சர் இருக்கும். இந்த கண்டென்சர், இந்த ரெசிஸ்டர், இது வந்து டைமிங் ரெசிஸ்டர், டைமிங் கெப்பாசிட்டர். பவர் ஆன் பண்ண உடனே இந்த சப்ளை கொடுக்குறோம்லையே 9 வோல்ட் டிசி, இந்த ஐசிக்கு பயாசிங் சர்க்யூட்டாக அமையும். ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த கண்டென்சர் உடனே ஒரு லிமிட் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வோல்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணால் டிஸ்சார்ஜ் பண்ணும். இவ்வளோ தான். இந்த கண்டென்சருடைய சார்ஜிங் டிஸ்சார்ஜிங்கை பொறுத்து தான் இந்த ஐசி ட்ரிகர் ஆகும். இந்த ஐசி ட்ரிகர் ஆகிறதுனால பின் நம்பர் 3லேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 பல்ஸ் வரும். பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த எல்இடி எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுக்கு ஏனோடு, இது கேத்தோடு. ஏனோடுக்கு ப்ளஸ்ஸு, கேத்தோடுக்கு ரெசிஸ்டன்ஸ் மூலியம் மைனஸ் கொடுத்துருக்கு. மைனஸ் பயாஸ் ஆல்ரெடி கிடச்சிருச்சு. பாசிட்டிவ் வந்து ஐசிலேருந்து வருது. பாசிட்டிவ் வந்தால் இந்த எல்இடி எரியும், நெகட்டிவ் வந்தால் இந்த எல்இடி எரியாது. ஓகே, இந்த பாசிட்டிவ் அவுட்புட் வோல்ட் வர்ற இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு டயோடு மூலிமா IN4007 டயோட் மூலிமா அவுட்புட் எடுத்துக்கலாம். அவுட்புட் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நாம் ஒரு ரிலேவுக்கு லோடாக கொடுக்கலாம். பாருங்கள், இதான் ரிலே. இது ஒரு ரிலே காயில் கொடுத்துடலாம். ரிலே காயில் ஒர்க் பண்ணும். அப்படி ரிலே காயில் கொடுக்கும்போது இதுக்கு பேரலாக ஒரு 1 amp டயோடு இது கொடுக்கணும், டிரான்சியன்ட் அரெஸ்டர். இந்த ரிலே காயில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ப்ளக்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இந்த டயோடு யூஸ் பண்ணுறோம். இந்த ரிலே காயிலுக்குள்ளே கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லையான்னு பார்க்குறதுக்கு கூட என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர், மறுபடியும் ஒரு எல்இடி போட்டு நம்ம கிரவுண்ட் பண்ணிடலாம். ரிலே காயில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு சுவிட்ச், இது ஒரு சுவிட்ச். அதனால் என்ன பண்ணலாம், ஆன் அண்ட் ஆஃப் பண்ணலாம். இது தான் லாஸ்ட் கிளாஸில் கொடுத்துருக்கு. ரிலே காயிலுக்கு உபயோகப்படுத்தி 2 எலக்ட்ரிக்கல் லோடு, ஒன்று ஆன் ஒன்று ஆஃப் பண்ண வைக்க முடியும். ஒரு ஐசி உபயோகப்படுத்தி 3வது பின்னில் ஒரு வோல்டேஜை பயன்படுத்தி இந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணியிருக்கோம். ஓகே, பார்க்கலாம். பாருங்கள், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு சர்க்யூட் தியரி பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஒரு லேச்சிங் சர்க்யூட் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போது சேம் சர்க்யூட் தான். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருக்குது, பிஎன்பி டிரான்சிஸ்டர் இருக்குது, ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருக்குது, 2 டிரான்சிஸ்டர் இருக்குது. ஓகே, இப்போது பயாசிங் வோல்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இதுதான் வந்து ப்ளஸ், இந்த சர்க்யூட்டுக்கு ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். ஒரு 9 வோல்ட் சப்ளை இதுக்கு கொடுக்குறோம். இந்த பாசிட்டிவ் வோல்ட் என்ன ஆயிரும் பாருங்கள், இந்த 557 டிரான்சிஸ்டர், இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுக்கு தேவையான எமிட்டருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வோல்ட் வேணும், கலெக்டருக்கு ஐ நெகட்டிவ் வேணும். சர்க்யூட் அதன்படி டிசைன் பண்ணியிருக்கு. இந்த பேஸுக்கு என்ன வோல்ட் வேணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திருப்பி சொல்ல வரல அதே தான். ஒரு டிரான்சிஸ்டர்
சுவிட்சிங் பேசிக் தெரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அடுத்த சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சர்க்யூட்டில். குறிப்பாக பவர் சப்ளை எல்லாமே அட்டன் பண்ணலாம் ஈஸியாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 5/7க்கு எமிட்டருக்கு I பாசிட்டிவ், கலெக்டருக்கு I நெகட்டிவ், பேஸுக்கு லெஸ் நெகட்டிவ் வோல்ட் வரணும் அல்லது வோல்ட் இல்லாமல் இருக்கணும், ரெண்டில் ஏதோ ஒன்று. அப்போ என்ன சொல்லணும்னா இங்கேருந்து நெகட்டிவ் வோல்ட் வந்துச்சுன்னா பாருங்கள், இங்கேருந்து நெகட்டிவ் வோல்ட் வந்தால் 3வது பின்லேருந்து நெகட்டிவ் வோல்ட் வந்துச்சுன்னா பாருங்கள் இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகிறதுனால இந்த எல்இடி வந்து ஒர்க் பண்ணும். இந்த டிரான்சிஸ்டர் எடுத்துக்கும், இது ஒரு NPN டிரான்சிஸ்டர். NPN டிரான்சிஸ்டருக்கு கலெக்டருக்கு I பாசிட்டிவ், எமிட்டருக்கு I நெகட்டிவ், இந்த எல்இடி வழியாக ரெசிஸ்டன்ஸ் வழியாக நெகட்டிவ் கிடைக்கும். ஓகே, கிடைக்கும். ஆனால் இந்த டிரான்சிஸ்டர் எப்போ கண்டக்ட் ஆகும் அப்படின்னா இந்த பேஸுக்கு ஒரு பாசிட்டிவ் வோல்ட் வந்தால் தான் கண்டக்ட் ஆகும். பாசிட்டிவ் வோல்ட் வந்துச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். கண்டக்ஷன் ஆகிறதுனால இந்த எல்இடி ஆன் ஆயிரும், ஒர்க் பண்ணும். அப்போது 3வது பின்னிலிருந்து ஒரு ஸ்கொயர் வேவ் ப்ளஸ் மைனஸ் மாறி வரும் பொழுது ப்ளஸ் வந்தால் இந்த லோடு ஒர்க் பண்ணும், மைனஸ் வந்தால் இந்த லோடு ஒர்க் பண்ணும். அவ்வளோதான். லாஸ்ட் கிளாஸில் ஒரே அவுட்புட்லேருந்து ஒரு ரிலே யூஸ் பண்ணி 2 எலக்ட்ரிக்கல் லோடை கண்டக்ட் பண்ண வச்சோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், செப்பரேட்டாக 2 லோடு, 2 எல்இடி எரியுது இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம், 2 லோடு ஒரு ரிலே கொடுத்து, ரிலே டிரைவர் கொடுத்து 2 இண்டிபெண்ட்டாக ஒரு எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் டிவைஸை நம்ம ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஓகே, ஏற்கனவே 12 IC பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். 12 IC பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இந்த பட்டன், இந்த புஷ் சுவிட்ச் ஒரு ஃபெதர் சுவிட்ச், ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் வோல்ட் வந்தால் இந்த எல்இடியும், 3வது பின்னில் மைனஸ் வோல்ட் வந்தால் இந்த எல்இடியும் ஒர்க் பண்ணும். 2 டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ப்ராக்டிக்கல் டெமோ நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. மறுபடியும் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஆன் ஆகியிருந்தால் இப்போ இது ஆன் ஆகும், இது ஆன் ஆகியிருந்தால் இது ஆன் ஆகும். 2 மாறி ஒர்க் பண்ணோம். நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஓகேவா. அதில் நிறைய உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.